ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் SBI பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் தரக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த MIS மந்த்லி இன்கம் ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது டென்யூரை சூஸ் பண்ண போகிறீங்க. டென்யூரை சூஸ் பண்ணதுக்கப்புறமா மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான கான்செப்ட். அடுத்தது பாயிண்ட் 2ல் பொறுத்த வரைக்கும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, மினிமம் டெபாசிட்டாக இதில் வந்து நீங்கள் 1000 rupees வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3 crore உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சர்டன் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ டென்யூர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டென்யூர் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து 10 years வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த டென்யூர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம்னா 1 வருஷம், 3 yearsனா 3 years, 5 yearsனா 5 years, 7 yearsனா 7 years. ஸோ இந்த எல்லா டென்யூரும் சூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இதுக்கான பேசிக் கான்செப்ட். பாயிண்ட் 4, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக் வந்து நீங்கள் என்ன டென்யூர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டென்யூர் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இருக்கும். இப்போது ஜென்ரல் பப்ளிக் வந்து 3%லேருந்து 6.5% வரைக்கும் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய டென்யூரை பேஸ் பண்ணி இப்போ 5 yearsக்கான டென்யூர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.50% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ 3 years அப்படின்னா அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 4%லேருந்து 7.5% வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ அவங்க 5 years சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 7.50% இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ மந்த்லி பே அவுட் ஆப்ஷன், ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய எவ்ரி மந்த் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிரெடிட் இருக்கும். நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணிங்களோ அந்த டென்யூர் வரைக்கும் 5 yearsனா 5 years வரைக்கும் மந்த்லி ஒரு லம்ஸ் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அடுத்தது பாயிண்ட் 6ல் ப்ரீமெச்சூர் விட்ரால்னால் முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 days கழித்து நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% வந்து லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது லோன். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஒரு 9 லட்ச ரூபாய் நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாயிண்ட் 8, ஸோ டேக்ஸ் ரூலில் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ஜென்ரல் சிட்டிசன் 50,000, சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே TDS போகும்போது உங்களுடைய ஓவரால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து போகும்போது அதில் 10% TDS வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த TDS பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. அது உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும். இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ எக்ஸம்ஷன்ஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஆனால் சர்டன் சம் லிமிட் வந்து இருக்குது. அடுத்தது பாயிண்ட் 9, ஸோ இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 7% வரும். அப்போ அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம்மாக எடுத்தீங்க அப்படின்னா 5,833 ரூபாய் இந்த அமௌண்ட் வந்து எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான பேசிக் கான்செப்ட். அடுத்து பாயிண்ட் 10ல் ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ எனக்கு மந்த்லி ஒரு சர்டன் அமௌண்ட், அதாவது ட்ரஸ்டடாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு எந்தவித ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸடாக ஒரு டெய்லி எனக்கு ஒரு இன்கம் வேண்டுறவங்களும் இந்த ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாயிண்ட் 11 பொறுத்த வரைக்கும் கீ பெனிஃபிட். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டான பேங்க் அண்ட் பேக் அண்ட் பை SBI, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 100% சேஃபாக இருக்கும். ஸோ நேஷனலைஸ்டில் டாப் 1ல் இந்த SBI பேங்க் வந்து இருக்குது. கேரண்டட் மந்த்லி இன்கம்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக SBIயில் ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி
இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இப்போது இந்த ஸ்கீம்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, என்ன டென்யூர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஜென்ரல் பப்ளிக்கு ₹542, சீனியர் சிட்டிசனுக்கு ₹583. இது வந்து 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ், இப்போ நம்ம 5 இயர்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 5 இயர்ஸுக்குமே இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை அந்த 5 வருஷத்துக்கு கிரெடிட் ஆகும். ₹3,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ₹1,625 கிரெடிட் ஆகும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,750. ₹5,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹2,708, சீனியர் சிட்டிசனுக்கு ₹2,917 கிடைக்குது. ₹7,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ₹3,792 ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு ₹4,083 கிடைக்குது. ₹9,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ₹4,875, சீனியர் சிட்டிசனுக்கு ₹5,250 கிடைக்குது. ₹11,00,000 அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ₹11,00,000 ஜென்ரல் சிட்டிசன் ₹5,958 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் எவ்ரி மந்த் வந்து கிடைக்கும் 5 இயர்ஸுக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ₹6,417 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே ₹13,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ₹7,042 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு ₹7,583 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான். உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ₹13,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அந்த ₹7,583 கிடைச்சிரும். அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ₹13,00,000 நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இதில் இருக்க பேசிக்கான கான்செப்ட். இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.